இந்த போட்டியினை தொடர்ந்து சைதமால்புரம் மற்றும் ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் யாக்கோபுரம் அணி வீரர்கள் தங்களது அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டி முடிந்த மறுகணமே இரு அணி வீரர்களும் மைதானம் ஒன்றிற்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளையார் குடியிருப்பு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு மின்னொலி கபடி போட்டியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த போட்டியை துவங்குவதற்காக அன்னை ஃபைனான்ஸ் ஓனர் திரு முருகன் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். திரு முருகன் அவர்கள் அன்னை ஃபைனான்ஸ் லெவஞ்சிபுரம் திரு முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார்பாக நடைபெறும் இந்த முன்னோடி போட்டியை துவங்கி வைப்பதற்காக திரு முருகன் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திரு சின்னசாமி அவர்களையும் உடன் வருமாறு சேர்ந்து அழைக்கிறோம். உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடக்கும் இவன் தான் ஒரு அப்பன்ஸு இவன்கிட்ட போயிட்டு ஆனால் இந்த நடுக்கம் தானே எப்படி போயிடும். முருகன் மற்றும் சின்னசாமி ஆகிய இருவரும் உடனடியாக மேடைக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏர்வாடி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அதனை எதிர்காலும் கடைசி அழைப்பு. அதனைத் தொடர்ந்து திரு முருகன் மற்றும் சின்னசாமி அவர்கள் உடனடியாக மேடைக்கு அருகாமல் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் வாங்க. எத்தனை நேரம் கிடக்க வாங்க எந்திரிங்க. சின்னசாமி வாங்க வாங்க எந்திரிங்க வாங்க ஐயா வாங்க வந்து ஒரு விளையாட்டை உற்சாகப்படுத்துங்க. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு முருகன் மற்றும் சின்னசாமி அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். சார்பாக திரு முருகன் மற்றும் சின்னசாமி ஆகியோர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். வாங்க வாங்க தாத்தா பகலாடம் வாங்க. அதனை எதிர்த்தாடும் அணி பிள்ளையாரோடு பேசி தயார் நிலையில் இருக்கவும். அணியினர் அதனை எதிர்த்தாடும் பிள்ளையாரோடு பேசி அணியினர் தயார் நிலையில் இருக்கவும். உடனடியாக மைதானம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ராம்குமார் சீக்கிரம் வாங்கப்போ. இந்த போட்டியினை தொடர்ந்து சைதமால்புரம் மற்றும் ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் யாக்கோபுரம் அணி வீரர்கள் தங்களுடைய அணியினை தயார் நிலையில் வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோ மண்ணின் மைந்தர்கள் மைதானத்தில்
இந்த போட்டியின் விமான மடிச்சா இவனா என்னத்துக்கு செய்வான்? இந்த போட்டியினை துவங்கி வைப்பதற்காக சித்தப்பா முருகன் அவர்களையும் தாத்தா சின்னசாமி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த போட்டியினை துவங்கி வைப்பதற்காக சித்தப்பா முருகன் அவர்களையும் தாத்தா சின்னசாமி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். டீம்ஸ் லைன் அப். கொட்டை மட்டும் தானே இருந்துச்சு. எப்படி என்னன்னு வரும்னு பார்த்தா வர மாட்டேக்க. சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் ஜான்சன் சார். உள்ள போவாது. அந்த 2 டேஷ் நல்ல பல்க் எனக்கு உழைக்கிறதில்ல. அந்த அடிப்பான் டேஷ் தான் அடிப்பான். டேஷ் தான் எப்பவும் அடிக்கான். அதனை எதிர்த்தாடும் வள்ளியூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு அதனை தொடர்ந்து பிள்ளையாருடைய சி அணியினர் எதிர்த்தாடும் இதனை தொடர்ந்து ஆடும் கண்ணன்குளம் பி அணியினர் மற்றும் பிள்ளையார்குடியிருப்பு சி அணியினர் தங்களது அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 7 நிமிஷம். இவர் மதிக்க முடியாது. கையை நீட்டினா போடி. மாட்டிக்கொண்டார். பாயிண்ட் 2 டேஷ் நல்லா நிற்கான்ல. 2 பேர் வந்தால் முத்தானால ஒன்று. ரெண்டு டேஷ் கரெக்டாக வரும். வடக்கு பக்கமாக அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் விற்பனை செய்யப்படுகிறது. டோபிடுவாங்க இந்தா மண்ணை மட்டும் மாட்டாங்க. இரு அணிகளும் 8 வெற்றி புள்ளிகள். நம்மளுக்கு அடுத்த தேர்ட் ரைட்.
சூப்பர்மா இதான் டேனிங் இது விடாத யூஸ் பண்ணிக்க. நான் ஒரு குத்தி நறுக்கணும் எங்க பயந்துருவான். கிடைச்சா இடையில அடிக்காது. அவன் பாட்டு ஏற்றிட்டு விடு. பேக் ராக்கணும் என்னன்னு எனக்கு பேக் பார்க்க மாட்டான் பாருங்க. கோத்தில் அடிக்க போயிட்டாங்கன்னா என்ன அச்சோ ஆடுங்கள ஐனை போட்டு வெளியே ராக்கின மேல்கால ஆடினா நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ்லாம் நிற்கான். இப்போ ராக்கின என்ன செய்வாங்க? வேண்டாம் அந்த டேஷ் அந்த இதில் பல்க்கு 2 பேர் டேஷ் நடக்கும். சாமனை பொறுத்துன்னு கால் ஒழுங்கா நல்லா இருக்கும். கரெக்டாக அவன் விசாரிச்சிருந்தான். லெஃப்ட்டுக்குன்னா அவன் லெஃப்ட் மாதிரி தான். லாஸ்ட் 5 நிமிஷம். லாஸ்ட் 5 மினிட்ஸ். கடைசி 5 நிமிடங்களுக்கு ஆட்டம். அடுத்த ஆட்டமாக ஆடுகளம் 2இல் பிள்ளையார் உடற்பயிற்சி அணியினர் அதனை எதிர்த்து ஆடும் கண்ணன்குளம் பி உடனடியாக நானும் என் டீமாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்கோர் கேட்பேன். ஆமாம் ஸ்கோரை கலங்க. ஒரு பிட்டு நோரமுல அடிக்கிறது ஃபுல்லாக கட்டிட்டு அடிச்சிடு. ரைட் அவுட் 1 பாயிண்ட் பாபு பிரதர்ஸ். தேர்ட் ரைட். இந்த போட்டியினை தொடர்ந்து சைதமால்புரம் மற்றும் ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் யாக்கோபுரம் அணியினர் தங்கள் அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கேட்சர் அவுட் 1 பாயிண்ட் பாபு பிரதர்ஸ். ஸ்கோர் இல்ல அது தெரியாம லாண்ட் எதுக்கு? இரு அணிகளும் 11 வெற்றி புள்ளிகள். 11க்கு 11. அப்படியே வேலை. இரு அணிகளுக்கும் தலா ஒரு வெற்றி புள்ளி. ரைடர் அவுட் 1 பாயிண்ட் பாபு பிரதர்ஸ். லாஸ்ட் 3 மினிட்ஸ். கடைசி 3 நிமிடங்கள். 14 வெற்றி புள்ளிகளையும் பிள்ளையாருடைய 5 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். ராக்கி மீண்டும் வெளியே வந்து கரெக்டாக ஏம் பண்ணி லேட்ல ஒரு பையன் லேடு. இந்த போட்டியினை தொடர்ந்து
சைதம்மாள்புரம் ஜெயிம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் யாக்கோபுரம் அணி வீரர்கள் தங்களுடைய அணியினை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். 4 பாயிண்ட்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கேச்சர் அவுட் 2 பாயிண்ட்ஸ். ஏனல் பாபு பிரதர்ஸ் 12 வெற்றி புள்ளிகள். கடைசி 2 நிமிடங்கள் 13-12. சான்சன் இருந்திருந்தாங்கன்னா முட்டியிருப்பாங்க. இரு அணிகளும் சம புள்ளிகள் 13-13. நம்ம மறுபடியும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. 3 பாயிண்ட்ஸ் ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப். தேர்ட் ரைடு ஒரு பாயிண்டோட விடல. 2 பேர் இறங்குதாங்களே. கரெக்டாக இருக்கணும். பெஸ்ட் ரைட் மட்டும் லைனை கட்டாங்க. அந்த சைடு இறங்கினா அவன் வெளுத்துருவான். டைம் ஓவர். ஒரு குட்டு வச்சுட்டு அங்கன்னு குட்டு. ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப் 17 வெற்றி புள்ளிகள். 2 பாபு பிரதர்ஸ் 16 பயணியில் இன்னும் ஒரு ரைட் வரும். மேட்ச் ஓவர்.